நான் இந்தியா வந்திருக்கேன்னு நினச்சிங்களா? இல்லைங்க. இந்தியன் கிராசரி ஷாப்பில தான் இருக்கேன். ஸோ ஆஸ்திரேலியால ஒரு இந்தியன் கிராசரி ஷாப்பில எவ்வளோ ஈஸியா நம்ம ஊர்ல நம்ம கை கெட்டின தூரத்தில கிடைச்ச எல்லா இந்தியன் ஐட்டம்ஸும் எவ்வளோ ஈஸியா கிடைக்குது பாருங்களேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இம்போர்ட் ஆகி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த ஷாப் வந்து எனக்கு வீட்டுக்குலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த கடையில் எங்களுக்கு வேணுன்ற இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே வாங்கிக்குவோம். ஸோ நம்ம ஊரில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி வந்து அயலாக வந்து என்னென்ன பொருளுங்க எப்படி அடுக்கி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கும். இது வந்து ஹோல்சேல் ஷாப்புன்றதுனால, அதாவது இது ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்குது அப்படின்றதுனால இவங்கக்கிட்ட கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்கும். கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா க்ராசரிஸுமே நான் கோல்ஸில் வாங்கிடுவேன். ஆனால் நம்ம இந்தியன் க்ராசரிஸ்ன்னு வரும்போது ஒரு சில ஐட்டம் லைக் இட்லி அரிசி, அதுக்கப்புறம் வந்து நெய் அதெல்லாம் வந்து இங்கே வந்து இவங்கள்ட்ட வாங்கிருவேன். ஸோ இதுவும் போக என்னுடைய தமிழ் க்ராசரி ஐட்டம்ஸ் லைக் கருப்பட்டி, கருப்பு புளி, அந்த மாதிரி வந்து பெருங்காயம் இதெல்லாம் வந்து நான் வந்து தமிழ் மளிகை கடையில் போய் வாங்கிக்குவேன். ஸோ விலை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா வந்து இவங்க இந்த பொருள் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்க அப்படின்னும்போது நம்ம வந்து டாலர்ஸ்க்கும் ஐஎன்ஆருக்கும் கன்வெர்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் ரீலொகேஷன் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரு, மிக்ஸி அந்த மாதிரி ரொம்ப எசென்ஷியலான பொருளெல்லாம் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் அப்படி கொண்டு வராத பட்சத்தில் இந்த மாதிரி இந்தியன் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் நிறைய விதத்தில் இருக்கும், மிக்ஸி இருக்கும், கிரைண்டர் இருக்கும், நிறைய நம்ம ஊரில் நம்ம வந்து பேசிக்காக என்னெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுவோமோ அந்த பொருள் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்களேன், சைக்கிள் வச்சுருக்காங்க. இது ஹீரோ சைக்கிளு. இதோட விலையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலையுமே இந்த மாதிரி இந்தியன் கிராசரி ஷாப்ஸுங்க இருக்கும். அங்கே வந்து நமக்கு தேவையான எல்லா பொருளுங்களும் இருப்பாங்க. இவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் நமக்கு ஒரு பொருள் வந்து இங்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவங்கள்ட்ட சொல்லலாம். இந்த பொருள் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதை வந்து ஒன்று வர வச்சு கொடுப்பாங்க, இல்லை அவங்களுடைய ஷாப்லேயே வேறு பிரான்ச்சஸில் இருந்தால் அதையும் வந்து இங்கே வரவழைச்சு கொடுப்பாங்க. ஒரு சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து மெய் மறந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், பொட்டுக்கடலை அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி வந்து அப்பளம் செக்ஷனில் வந்து மெட்ராஸ் வேஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பளம் இருந்தது. ஸோ நம்ம ஊரில் நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்ற அந்த பேசிஸில் தான் வந்து இவங்க பொருளெல்லாம் வச்சு விற்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ் வந்து எல்லா விதமான பிஸ்கெட்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிராண்டட் பிஸ்கெட்ஸு. இது மட்டும் இல்லாத இந்த ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, பட்டர் பிஸ்கெட்டு, அப்புறம் வந்து சின்ன சின்னதாக நெய் பிஸ்கெட்டுன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே ஒரு சைடில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாத காரா பூந்தி, மிக்சரு, சிப்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது நம்ம ஊர் ஐட்டங்கள் அதுவும் வந்து ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ஆன் த ஹோலாக வந்து நம்ம வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமே வராத அளவுக்கு இங்கே எல்லாமே கிடைக்கிது. விலை மட்டும் கன்வெர்ட் பண்ணி பார்க்கவே கூடாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் பண்ணுங்கள், அல்லது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு கொடுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.